Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான எடிட்டிங் தான் அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ ரொம்பவே நம்ம சிம்பிளாக மேக் பண்ணிடலாம், பட் பார்க்க ரொம்பவே நீட்னஸான ஒரு எடிட் மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கொலேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வீடியோ கொலேஜ்ன்ற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏன் இந்த ஆப்பை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் தான் ஒரு லேஅவுட் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நிறைய லேஅவுட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதில் நிறைய லேஅவுட் இருக்கும். உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இந்த எடிட்டுன்னு இல்லை, உங்களுக்கு லேஅவுட் மாதிரி எந்த எடிட் நீங்கள் பண்ணாலும் இந்த ஆப்பை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் லேஅவுட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு கூட நீங்கள் வேறு எடிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆப் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கொலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த கொலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெசோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது அது நம்மளோட ரேஷியோட சைஸ் தான், ஓகேவா. ஸோ இதில் நம்ம 4:5 தான் நம்ம மேக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயும் நமக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணால் வரும், ஓகே. ஸோ இதில் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணதும் கேலரி அப்படின்ட்டு வரும். ஸோ நீங்கள் எந்த சாங் மேக் பண்ண போகிறீங்களோ வீடியோ சாங்கை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதுனா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி எடுக்கிறதுன்ட்டு நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மேலே கார்ட்லேயும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேலரி சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறது இல்லை கேப்சர் எது பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்துலேயுமே இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு இமேஜாக ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த பிளாக் கலர்லாம் தெரியாத மாதிரி இந்த மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தெரியாத மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இமேஜ் கொஞ்சம் ஒரு இமேஜ் பெருசாக வேணும் இல்லை சின்னதாக வேணும்னாலும் இந்த 4 சைடில் 3 டேஷ்மாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இமேஜும் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அகைன் உங்களுக்கு எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ டிக்ரீஸ் பண்ணிட்டு இது டிக் ஐக்கான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் அது சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம கொலேஜ் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ கொலேஜ் ஆப்பில் கொலேஜ் பண்ண இமேஜை இன்ஷாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ 2 இமேஜாக இருக்குது. அதாவது இந்த சைடு ஒரு இமேஜ் இருக்குது, இந்த சைடு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம க்ராப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜாக இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு கேன்வாஸ் இதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நோ ஃப்ரேம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு சேவ்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கேலரியில் இந்த மாதிரி சேவ் ஆகிடும். அகைன் இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டிஸ்கார்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோவில் போயிட்டு அதே இமேஜ் அகைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. க்ராப்பில் போயிட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த சைடு கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சைடு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துட்டு இந்த மாதிரி சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க, ஓகே.
ஸோ இப்போ வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதோட கலரை வந்துட்டு நம்ம ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேயே ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா அந்த இமேஜ் வந்து ஸோ இப்போ நம்ம க்ராப் பண்ணோம் இல்லையா 2 க்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு 2 இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு இமேஜும் இந்த ஒரு இமேஜும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த இமேஜை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லாம் தெரியாத மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 இமேஜும் வந்துட்டு ஒரே லைனில் நீட்டாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ 2 இமேஜை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தெரியாத மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்பவே கிளியராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 இமேஜையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். ஸோ அப்போ வந்துட்டு டாப் கார்னரில் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் குரூப் பண்ணுறது. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீட்டாக செட் ஆகிடும். ஸோ இதுக்காண்டி தான் நான் வந்து இன்ஷாட் ஆப்லாம் யூஸ் பண்ணது. ஓகே. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த இமேஜ் வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ முன்னாடி அது மாதிரி இமேஜ் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் எப்படி மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மூவ் பண்ண வைக்கிறது கூட நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, தென் வந்துட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டு இது டவுட் அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஸோ மூவ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர் அப்படின்னு இருக்கும். நான் நிறைய வீடியோவில் மார்க் பண்ணியும் காமிப்பேன். பட் நீங்கள் வந்து அது பார்க்கலையா என்னன்னு தெரில. ஸோ ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபிங்கரை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் இப்போ மார்க் பண்ணுறேன் இல்லையா இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களோட ஃபிங்கரை வச்சுட்டு மூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு கீ ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இந்த கீ ஃப்ரேமை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் பண்ணிங்கன்னா தான் மூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர் இந்த பிளேஸில் வந்துட்டு உங்களோட ஃபிங்கரை வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ ஃபோட்டோவில் ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபிங்கரை வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஸோ ஸ்வைப் ஹியர் டு மூவ் லேயர் இந்த பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இமேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து நிறைய பேரோட டவுட்டு. ஸோ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்துட்டு இந்த பிளேஸில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட நிறைய இமேஜஸ் இருந்துச்சுன்னா இதே ஃபார்மேட்டில் அகைன் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதே வந்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்துட்டு கீழே வந்து மூவ் ஆகுற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குரூப் 1 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணணும். கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே. இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த கார்னரில் இருக்க மாதிரி, அதாவது இந்த இமேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இங்கே வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ லாஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஓகே. உங்களுக்கு அந்த லாஸ்ட் இமேஜ் எங்கே முடியுதோ அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்துட்டு கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண வைக்கிற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து மூவ் பண்ண வைங்க. ஓகேவா? அந்த லாஸ்ட் இமேஜ் வரப்போ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஓகே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ண வச்சாச்சு. ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ கலரிங் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் எதனா ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இந்த ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த கலர் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.